ஜப்பான் நாட்டின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் திங்கட்கிழமை காலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இஷிகாவா, நிகாடா மற்றும் டொயாமா மாகாணங்களில் மேற்கு பகுதிகளில் தொடர்ச்சியாக வலுவான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இதில் அந்த நகரங்களில் உள்ள வணிக வளாகங்கள் குலுங்கின. சாலைகளில் விரிசலும் ஏற்பட்டது. கார் பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் படு பயங்கரமாக குலுங்கின. வணிக வளாகத்தில் பணியாற்றி வந்த ஊழியர்கள் நிலநடுக்கத்தின் போது இருக்கைக்கு அடியில் சென்று தஞ்சமடைந்தனர். இஷிகாவா நகரில் உள்ள வீடுகள் சீட்டுக்கட்டை போல இடிந்தன. 全壊で倒れてしまっています。避難所に向かおうとする車とちょっとパニック。 சாலைகளில் ஆங்காங்கே விரிசல்கள் ஏற்பட்டன. சாலையோர மின்கம்பங்கள் கீழே விழுந்து கிடப்பதால் நகரில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. இஷிகாவா மாகாணத்தில் தொடர்ந்து நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து ஜப்பானியர்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர். இஷிகாவா மாகாணத்தில் இருந்து டோக்கியோ நகருக்கான புல்லட் ரயில் சேவை நிறுத்தப்பட்ட நிலையில் இஷிகாவா புல்லட் ரயில் நிலையம் நிலநடுக்கத்தின் போது பயங்கரமாக குலுங்கியது. இதற்கிடையில் ஜப்பானை நிலநடுக்கம் தாக்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஜூசு நகரில் கட்டடங்களுக்கு மேலே காகங்கள் கூட்டம் வட்டமடித்த வீடியோவும் இணையத்தில் வெளியாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து இஷிகாவா மாகாணத்தில் 1.2 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் சுனாமி அலை எழுந்தது. இந்த மாகாணத்தில் உள்ள ஜூசு நகரத்தை சுனாமி அலை தாக்கியது. நீச்சல் குளத்தில் செயற்கையாக உருவாக்கும் அலைகளைப் போல நகரில் உள்ள கால்வாய்களில் அலைகள் மேலெழுந்தன. இந்த நிலையில் ஜப்பானில் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி பாதிப்பு தொடர்பாக அங்குள்ள இந்தியர்களுக்காக தூதரகம் சார்பாக உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.